வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளைச் செய்தார்கள். ஜீவத் தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளைத் தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். இதிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். இந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முந்தி மாதிரி இல்லை, அவங்க ட்ராக் மாறிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, என்னையெல்லாம் விட்டுட்டாங்க, இப்போ என்னை அவங்க ஒரு பொருட்டை அவங்க நினைக்கிறதே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. சாதாரண கம்ப்ளைண்ட்னா பரவாயில்ல, ரொம்ப சீரியஸா எடுத்து சரி செய்ய வேண்டிய கம்ப்ளைண்ட் பண்றாரு. அவங்க என்ன விட்டுட்டு அவங்களே அவங்களுக்கு ஒரு தொட்டியை தேடிக்கிட்டாங்க. அதுல தண்ணியே நிக்கல, ஆசீர்வாதமே நிக்கல, சுகமே நிக்கல, வெடிப்பா இருக்குது, லீக் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் சொல்றாங்க, அது லீக் ஆனாலும் பரவாயில்ல, அது எங்களுக்கு பெஸ்டா தெரியுது, அது எங்களுக்கு அழகா தெரியுது, அது எங்களுக்கு இன்பமா தெரியுது. இப்ப தேவன் வேண்டாம், அவர் நடத்துற பாதை வேண்டாம், அவருடைய வழிநடத்தெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அந்த வெடிப்பா இருக்குது பாத்தீங்களா, அந்த தொட்டி போதும்னு மதீனமா என்ன விட்டுட்டு எதையோ ஒன்ன பற்றி கொண்டு ஓடுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் எரேமியாவிட்ட சொல்லி, கொஞ்சம் சொல்றியாப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் காது கேட்க சொல்லு, இது சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லு, அப்பவாது கேட்பாங்கன்னு ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவேளை உங்களுக்கு எனக்கு இதே வார்த்தை தான். அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டுட்டா வாழ்க்கை இல்லை, அவரை விட்டுட்டா சுகம் இல்லை, அவரை விட்டுட்டா சமாதானம் இல்லை, அவரை விட்டுட்டா ஜீவனே இல்லை, எல்லாமே அவர் தந்தது, அவர் தந்ததை வாங்கி வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருபையா ஒவ்வொரு நாள் நடத்துறாருல, அழகா நடத்திட்டு வர்றாருல, கால்கள் சறுக்குச்சுல, எத்தனையோ நேரத்துல அப்பா தூக்கி விட்டாருல, நான் நிற்பது கிருபைன்னு சொன்னோம்ல, நம்ம நடப்பது கிருபைன்னு சொன்னோம்ல, அனுபவிக்கிறதெல்லாம் தேவன் தந்ததுன்னு சொன்னோம்ல. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டுறாத, நீ கர்த்தரை விடுகிறதுக்கு நீ யாருன்னு கர்த்தர் கேட்கிறாரு. அழகா சொல்றாரு, உள்ள உடைஞ்சு சொல்றாரு, என்னை விட்டுட்டாங்களே சபையே, நீ கர்த்தரை விடாமல் அவரை பற்றி கொள்ளும்படி இந்த கால வேளையில உனக்கு நேரா இந்த வார்த்தை கடந்து வருகிறது. நீ கர்த்தரை விட்டு எத்தனை நாளாகிவிட்டது, நீ ஜெபித்து எத்தனை நாளாகிவிட்டது, தேவ சமூகத்துல அவர் விரும்புகிறபடி நீ காத்திருந்து எத்தனை நாளாகிவிட்டது, தேவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்து அப்படியே சமூகத்துல உண்மையாய் ஆராதித்து எத்தனை நாளாயிற்று. எதனால ஏசப்பா விட்டமா, எதனால தேவனை விட்ட வேலை பெருசாயிட்டோ, வேலையை விட வேலை தந்தவர் பெரியவர் அல்லவோ, பிள்ளையை விட பிள்ளைகளை தந்தவர் பெரியவர் அல்லவோ, குடும்பத்தை விட குடும்பத்தில் இணைத்தவர் பெரியவர் அல்லவோ, நம்ம வச்சிருக்கிற காரை விட வீட்டை விட நம்மளை ஆசீர்வதித்தவர் பெரியவர் அல்லவோ. இதெல்லாம் மறந்து போயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆண்டவரை தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை தேடிட்டு தங்களுக்குன்னு ஒரு தொட்டியை வெட்டிட்டு, அழகா சொல்லுது, ஜீவ தண்ணீரின் ஊற்று, அவரை விட்டுட்டாங்க. அதைத்தான் வேதனையோடு சொல்றாரு, ஊற்றுமா நானு, ஊற்று, எனக்குள்ள ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை, கிருபை, மேன்மை எல்லாம் பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும், என்னை மட்டும் பிடிச்சிட்டேனா. ஆனா என்னை விட்டுட்டு அவங்க சொல்றாங்க, ஊற்றே எங்களுக்கு வேண்டாம், ஒரு சின்ன தொட்டி மட்டும் போதும், அது லீக் ஆனாலும் போதும், அப்பப்போ நாங்க பெவிக்கால் வச்சு இல்லைன்னா என்னத்தையோ பெயிண்ட வச்சு நாங்க அப்படியே பூசி மெழுகி தடவி அப்படியே எங்க காலத்தை ஓட்டுவோம். கர்த்தருடைய சபையே, உனக்காக கர்த்தருடைய வார்த்தை இந்த காலையில தீர்க்கமாய் உரைக்கிறது. அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றா இருக்கிறாரு, அவரை விட்டுட்டா உனக்கு வாழ்க்கையில எந்த மேன்மையும் இல்லை. ஆனா அவரை பிடிச்சுக்கிட்டேன்னா மேன்மை உன்னை பின் தொடரும், நன்மை உன்னை பின் தொடரும், கிருபை உன்னை பின் தொடரும், ஆசீர்வாதம் உன்னை பின் தொடரும். உன்னை தேடாதவங்க, உன்னை வெறுத்தவங்க, உன்னை பத்தி தப்பா பேசினவங்க உன் பின்னால வருவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுதுங்கிறத விட ஆதங்கத்துல பேசுறாருன்னு தான் சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகள் இதை வாசிக்கும் போது நமக்கே உள்ள உடையுதுன்னா, ஒரு தேவன் எவ்வளவு ஆதங்கத்தோட பேச, என்ன விட்டுட்டாங்களப்பா, என்ன விட்டுட்டாங்க. இன்னைக்கு தேசம் தேவனை விட்டுடுச்சுங்க. நிறைய சபைகள் தேவனை விட்டுட்டு, நிறைய ஆராதனையில் ஏசு இருக்குதானே, ஏசு இல்ல. சபைகளை என்னெல்லாமோ போதிக்கப்படுகிறது, அவரை விட்டுட்டு ஓடுறதுக்கு. அதான் ஆண்டவர் சொல்லி காட்டுறாருல, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்னு. அது மாதிரி அந்த வெடிப்புள்ள தொட்டியை அவங்களுக்கு போதுன்னு சொல்லுது. அந்த உலகம் வெடிப்பு நிறைந்தது, அது லீக் ஆகிட்டே இருக்கும், அது எங்கே ஒழுகுதுனே உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. தெரிஞ்சாலாவது பார்த்து ஒட்டலாம். உன் குடும்பத்தில் வெடிப்பு இருக்கக்கூடாது, உன் குடும்பத்தில் ஓட்டை இருக்கக்கூடாது, உன் குடும்பத்தில் திறப்பு கண்டுறக்கூடாது. ஜீவ தண்ணீர் ஊற்ற உள்ள கொண்டு நிறுத்திடு இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. இல்லைன்னா வெடிப்பு வரும்போதே கவனிக்கலைன்னா ஓட்டை விழுந்துடும்.
ஓட்ட விழும்போதும் கவனிக்கலன்னா மதகு திறப்பு கண்டுரும். ஈஸியாக உள்ளே வந்து பிசாசு உள்ளே வந்து சாடிடுவான். ஆண்டு சொல்கிறாரு, என்னை விட்டுட்டாங்க, கொஞ்சம் போய் சொல்லு, கொஞ்சம் போய் சொல்லு. ஆண்டு விட்டு என்னை காலையில் ஆண்டு விட்டு கேட்டாப்பா என்ன வார்த்தை சொல்லணும்னு. ஆண்டு மறுபடியும் இதே வார்த்தையை என் உள்ளத்தில் வச்சதுனால உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, என்னைய விட்டுட்டாங்க. அப்போ விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அந்த 2ஆம் வசனத்தில் கொஞ்சம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டுச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டபோது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல அவர் சொல்றாரு, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியையும் நான் நினைச்சிருக்கிறேன். என்னை விட்டுட்டேன்னு ஆண்டவர் சொன்னாலும் இங்க அன்போடு கம்பேர் பண்ணி அந்த அன்பின் ஆழத்தை அறிஞ்சு உணர்ந்து கணக்கு போட்டு பார்க்குறாரு. நீ அன்னைக்கெல்லாம் வனாந்திரமான தேசம், வனாந்திரத்தில் விதைக்கப்படாத தேசத்துலலாம் என்னை நல்லா தானே பின்பற்றின. பலவீனமாகிய வனாந்திரம் வந்துச்சு, கண்ணீராகிய வனாந்திரம் வச்சு, அப்பெல்லாம் நீ போதுன்னு சொன்ன. வனாந்திரத்தில் நடக்கும் போதெல்லாம் என்னை பின்பற்றிட்டு இப்போ வயல்வெளியில் நடக்கும் போது நான் உனக்கு பெருசா தெரியல. குறைவுகள் இருக்கும் போதெல்லாம் நீங்க போதுன்னு சொன்ன ஒன்னால இப்ப நிறைவாய் கத்த நடத்தும் போது, செழிப்பா கத்த நடத்தும் போது, தேவையானதெல்லாம் தரும்போது இப்ப நிறைய பேர் இயேசுவை மறந்துட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையும் நிறைய நேரத்தில் ஒப்பிட்டு பார்த்தா இதே மாதிரிதான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தது போல இயேசுவை நேசிக்க முடியல. அப்போ ஆராதனைனா இன்பமா இருந்துச்சு, துதினா நேரம் போறதே தெரியாம இருந்துச்சு, கர்த்தருக்கா கொடுக்கணும்னா இன்பமா இருந்துச்சு. எப்போ சபைக்கு போவோம் அப்படின்னு நினைச்சோம். எப்போ ராத்திரி வரும், எல்லாரும் தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம், நல்லா ஜெபிக்கலாம், அப்பாவை ஆசதீர ஆராதிக்கலாம் நினைச்சோம். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆள நீங்க தான் தூங்குறீங்க. உங்க கண்கள் குறித்த நேரத்துக்கு முன்பதாக நித்திரையினால சிலருடைய கண்கள் தழுவிக்கொள்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளையிலே சிலருடைய கண்களுக்கு கர்த்தர் கலிக்கம் போடுவாராக. விழித்திருந்து தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்க வேண்டிய நீ உன் இளவயதின் நாட்களை நினைத்துக்கொள் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ ரட்சிக்கப்படும் போது உன் குடும்பம் அடிச்சாலும் ஓடி வந்து நின்னில்லமா, உன் குடும்பத்தில் உன் கணவன்ட்டு அடி வாங்கிட்டு நீ வந்து நின்ன நீ ஒன்னால இப்போ ஃப்ரீயா கர்த்தர் உன்னை ஆராதிக்க வச்சிருக்கும் போது, உன் குடும்பத்தின் சூழ்நிலை லகுவா மாற்றி இருக்கும் போது, ஏன் இன்னும் என்னை விட்டு நீ தூரமா நடக்கிற, வெளியே நிற்கிறேன்னு கேட்கிறார் கர்த்தர். காலவேளை அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் சொல்றாரு, இளவயதின் பக்தி எனக்கு தெரியும், நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. அன்னைக்கு அவ்வளோ நெருக்கத்திலும், அவ்வளோ ஒடுக்கத்திலும், அவ்வளோ கண்ணீரிலும், அவ்வளோ காயத்திலும் என்னை விடாம பற்றி கொண்டு வந்த, என்னை பின்பற்றி வந்த உன் நேசத்தை நினைச்சு தான் உன்னோடு பேசுறேன். ஏன் இன்னும் வாழ்றோம் தெரியுமா? ஏன் இன்னும் சாகல தெரியுமா? ஏன் இன்னும் கத்த ஜீவனை கொடுத்திருக்கிறா தெரியுமா? உங்களையும் என்னையும் இளவயதின் பக்தியை கத்த நினைச்சதுனால அநேகருடைய இளவயதின் பக்தியை கத்த நினைச்சிருக்கிறார். அன்னைக்கு காலத்துல இன்னைக்கு விட்டுருக்கலாம், ஆனா அன்னைக்கு ராத்திரி அஞ்சு புலம்புனால ஒரு ஜீவன் அழியுதுன்னு அது நமக்கு பெருசா தெரிஞ்சிச்சுல. அன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து கதறணும்ல, அன்னைக்கு தேவ சமூகத்துல வந்து இன்பமா இனிமையா ஆராதிச்சோம்ல. பலவீனத்தை தாங்கிக்கிட்டு, போராட்டத்தையும் தாங்கிக்கிட்டு, கீழ்ப்படியாத பிள்ளைகளை வச்சுட்டு அன்னைக்கெல்லாம் அப்படி நடந்தோம் பாருங்க. அந்த நேசத்தை நினைச்சுதாம்மா இன்னைக்கு வாழ வச்சிருக்கா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பெர்ஃபெக்டா இல்லை, ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தில்ல, என்னைக்கோ ஒரு நாள் உடன்படிக்கை பண்ணோம்ல, என்னைக்கோ ஒரு நாள் பொருத்தனை பண்ணோம்ல, என்னைக்கோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை அப்பாக்கு எழுதி கொடுத்தோம்ல. அதை நினைச்சு 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 சிலருடைய அன்பு நினைக்கப்பட்டு இருக்கிறது, சிலருடைய பிரயாசம் நினைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் நீங்க இன்னைக்கு வாழ்றீங்க? அவர் என்றோ நீங்கள் தேவனுக்காக பண்ணின உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் அன்பையும் உங்கள் பிரயாசத்தையும் தேவன் நினைத்து விட்டார். அதனால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இனி வாழணும்னா இந்த இளவயதின் பக்தியில மறுபடியும் புதுப்பிச்சுக்கோங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை இன்னைக்கு கையில் எடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றாரு, அழகா பேசுறாரு பாருங்க. நீ வனாந்திரமா இருக்கும்போது நீ உன் இளவயதின் பக்தியும் உன் நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். மறக்கவே மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். அடிக்கடி சொல்வதில்ல, நம்முடைய ஓட்டத்தை, நம்முடைய பிரயாசத்தை, நம்ம காத்த விசுவாசத்தை, உடன்படிக்கைய, பிரதிஷ்டைகளை கர்த்தர் யாரும் அர்ப்பம் பண்ணிட்டு போலாம். எல்லாரும் உன்னை அற்பமான, வேண்டாதவா, உன்னை புறக்கணிக்கப்பட்டவா அப்படின்னு உன்னை சொல்லலாம். நான் அடிக்கடி ஆண்டவர் கடந்த நாட்களை எனக்கு ஒரு வார்த்தையை குறித்து திட்டமும் தெளிவாக பேசினார். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னார். அப்போ நான் நினைச்சேன், ரெஜினா உங்களை நினைச்சுக்கோங்க, நான் என்ன சொல்லி உங்களை புரிய வைக்கிறேன். ரெஜினா என்கிற பெயருக்கு பின்பாக கண்ணீர்னு எழுதலாம், கவலன்னு எழுதலாம், நிந்தன் எழுதலாம், பெலவீனம்னு எழுதலாம், புறக்கணிக்கப்பட்டவன் எழுதலாம், தள்ளுண்டவள் என்று சொல்லலாம், உடைக்கப்பட்ட எத்தனையோ எழுதிட்டே போல நம்ம பின்னாலுக்கு பேர. ஆனா இன்னைக்கு நம்முடைய பெயருக்கு பின்னால கர்த்தர் கீர்த்தி என்று எழுத போகிறார், கர்த்தர் புகழ்ச்சி என்று எழுத போகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார்.
எவ்வளோ நல்ல தேவனை, ஏன் அந்த நேசத்தை நினைக்கிறாருமா. நேசத்தை மட்டும் அப்பா கணக்கு எடுக்கும்போது அதில் மட்டும் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. கிரியையில் 100 மார்க் வாங்கலாம், ஜெபத்தில் 100 மார்க் வாங்கலாம், அபிஷேகத்தில் 100 மார்க் வாங்கலாம். அப்படியே துள்ளி சாடி நிறைய பேர் தள்ளி விட்டாதான் அவங்க ஆராய்ச்சி மாதிரியே இருக்கும். அப்படிதான் பேர் வாங்கிட்டு நீ அன்பில் சீரோனா டோட்டலே ஃபெயில் தான். அன்பை கத்தர் அளவுறாரு. என்னை எப்படி நேசிக்கிற, எப்படி நேசிக்கிற? இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் இல்லாமல் இருந்தும் இருக்கும்போதும், நிறைவு இருக்கும்போதும் குறைவு இருக்கும்போது, எல்லா நேரத்திலையும் சமநிலையா இயேசுவை நேசிக்கிறோமா? அதைத்தான் கத்தர் விரும்புறார். ஏன் இன்றைக்கு காலையில கத்தர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசிக்கிட்டு இருக்காருன்னா, அவர் நேசிக்கிற கூட்டங்கள் குறைஞ்சு போயிற்று. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் சபையில, கொஞ்சம் வீடு இன்னைக்கு வெளியே போய் பாருங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் லீவு. ஷாப்பிங் மால்களில், பீச்சுகளில், கிளப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழி. ஏன் தெரியுமா? அது ஆண்டவர் அறியாதவங்க மட்டும் போல, ஆண்டவர் அறிஞ்சவன அங்கதான் நிற்கிறான். ஏன்னா அதுதான் இன்பம். இங்க ஆராதனை இன்பமா தெரியல, பாட்டு இன்பமா தெரியல, ஏதோ ஒன்று இன்பமா இழுக்குது, கவர்ச்சியா இருக்குது, பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது, அனுபவிக்கிறது ஆசை, அதான் ஓடுது. ஆனா ஏன் கர்த்தர் இந்த காலையில இந்த வார்த்தை நம்மகிட்ட பேசுறாருன்னா, அவரை நேசிக்கிற நேச கூட்டாளிகளை கர்த்தர் சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நேசிக்கிற நேசம் சபையில வீசணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நேசிக்கிற அன்பின் ஆழம் இன்னும் அதிகமாகணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அதனால அவர் சொல்றாரு, நான் உன் நேசத்தெல்லாம் நினைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், ஆனா அப்ப மாதிரி இப்ப நீ என்ன சேவிக்கல. அப்ப நல்லா துதிச்ச, நல்லா ஆராய்ச்ச, நல்லா பாட்டு பாடின, நல்லா கண்ணீர் வடிச்சு 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 நேரம் போறது தெரியாம சபையில உட்கார்ந்து ஜோம் பண்ண, இப்போ என்ன விட்டுட்ட. ஆண்டவர் அழகா சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தும்படி அதை வான் பண்றார். அப்படியாவது உணர்வடைஞ்சிட மாட்டாங்களா? அப்படியாவது இந்த ஜனங்கள் தங்களை திருத்திக் கொள்ள மாட்டாங்களா? தேவனுடைய சபையே, இந்த வார்த்தை உனக்கு நேராக இந்த காலவேளை கடந்து வந்திருக்குமானால், நீ ரட்சிக்கப்பட்டதும் நீ வெட்டப்பட்ட துறவின் குழியை நோக்கி பார் என்று கர்த்தர் உன்னை சொல்லுகிறார். எங்கிருந்து உன்னை தூக்கி எடுத்தார்? கர்த்தரை வேண்டாம் என்று தூரமாய் போய் கொண்டிருந்த உன்னை அல்லவா கர்த்தர் தேடி வந்து உன்னை சொந்த மகனாக சொந்த மகளாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கும் போது இன்னும் நீ தூரமாய் நிற்கிறது என்ன? இந்த காலவேளை தேவன் அண்டை சமீபமா வா. உன் நேசத்தை அவர் இன்பமாய் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உன் அன்பில் அவர் அகமகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உனக்காக அல்லவா கைகளையும் கால்களையும் கல்வாரி சிலுவையில அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். நிர்வாணமாய் சிலுவையில தொங்கினார் என்றால் நம்மேல் வைத்த அன்பினால்தான் அப்படி செய்தார். ஏன் தேவனை நேசிக்க முடியவில்லை? ஏன் உலகமும் உறவுகளும் இந்த விட்டு வந்த அருவருப்புகளும் பாவங்களும் அநேக நேரத்தில் பெரிதாய் தெரிகிறது? தேவனுடைய பிள்ளைகளே, நான் நேசிக்கிறேன், ஆனா நீ நேசிக்கிறியான்னு கேட்கிறார். அவர் எப்போது நம்மளை நேசிச்சுட்டே இருக்கிறார். அதான் முதலே சொல்லிட்டு, அவர் நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கு காலையில ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். நேற்று தினத்திலே 2 பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. 2 பரிசுத்தவான்கள், செம்மையாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள், நீதிமான் சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்தவான் சாட்சி பெற்ற. இன்னைக்கு நேற்று மட்டும் இல்ல, டெய்லி பரிசுத்தவான்கள் மரித்து 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 தேவனண்ட சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் வேதம் சொல்லுது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவர் அதை சிந்தையில கூட வைக்கிறது இல்லை. சும்மா செத்த அன்னைக்கு சவப்பட்டிக்கு முந்தா அழுது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அப்புறம் அந்த நீதிமானையும் அந்த பரிசுத்தவானையும் ஓடின ஓட்டத்தையும் செய்த ஊழியத்தையும் ஒரு ஜனமும் நினைச்சே பார்க்கல. இது எதற்கு அடையாளம்? நான் சீக்கிரமா வரப்போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீதிமான்களை இந்த உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்பு தேவன் எடுத்துக்கொண்டு தன்னண்ட சேர்த்து கொண்டே இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீயும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் தான் நேசிக்காத எந்த ஜனத்தோடும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பேசுகிறதே இல்லை. இந்த காலவெளியில இந்த பெனியேல் சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால நம்மோடு கூட இந்த வார்த்தையை உரைத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் உன் நேசத்திற்கு திரும்பி வருவாயா என்று கேட்கிறார் கர்த்தர். எங்க அன்பை விட்டுட்டீங்க? எதனால கர்த்தரை ரொம்ப நேசிக்க முடியல? கண்ணை மூடுங்கன்னா தான் மூட முடியுது, கையை வைத்துங்கன்னா தான் வைத்த முடியுது. ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிச்ச அந்த நல்ல ஆராதனை எல்லாம் எங்க போச்சு? நம்மளே மறந்து. அதான் அடிக்கடி சொல்வேன், ஆராதனை என்பது ஒரு ஊற்று. உனக்குள்ள ஊற்று அவர் ஊற்றப்பட்டிருப்பார். ஆனா ஆராதனையில் அது வெளிப்படும், பொங்கி 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 ஒவ்வொரு பாடல்லையும் பொங்கி பொங்கி உனக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்படியெல்லாம் அன்னைக்கு ஆராதிச்ச, ஆனா இப்ப ஆராதிக்க முடியல. கொஞ்ச நேரம் கூட கண்ணை மூடி தேவ சமூகத்துல சிலரால நிக்க முடியல. அன்பு குறைஞ்சு போச்சு, அன்பு தணிஞ்சிட்டு, அன்பே இல்லை. அன்பு சில நிறைய பேருடைய வாழ்க்கையில வறண்டு போயிருக்குது. அதான் உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல சொல்றா, என்னை இழுத்துக்கொள்ளும், நான் உங்களுக்கு பின்ன ஓடி வருவேன். உலகம் என்ன இழுத்துடக்கூடாது, வேலை என்ன இழுத்துட்டு போயிடக்கூடாது,
சூழ்நிலை என்ன இழுத்துறக்கூடாது, நீங்க என்ன இழுத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்ட அதே சூலமித்தி 2ஆம் அதிகாரத்துல சொல்றா, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவன் சொல்ற அதே சூலமித்திக்கு 5ஆம் அதிகாரத்துல நேசரோடு அவளால் நடக்க முடியவில்லையே. அதைத்தான் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலவேளை கேட்கிற, ஏன் உன்னால் என்னை நம்பி என் பின்னால் ஏன் உனக்கு நடக்க முடியவில்லை? நான் நடத்துவதில் உனக்கு ஏதோ குறை வைத்தனோ? உன் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிப்பதில் ஏதோ குறை வைத்தனோ? இல்லையே, நீ விரும்பினதற்கும் அதிகமாய் உன்னை தந்து வளர்த்து ஆளாக்கி இருக்கும் போது நீ என் சமூகத்தை ஏன் மறந்தா என்று கேட்கிறா. அழகா அந்த சூலமித்தி ஆண்டவரை பின்பற்றி பின்பற்றி போறா. அதிகாலையில் போவோம் ஆண்டவரே, வரும் என்னேசரே, வயல்வெளிக்கு போவோம், திராட்சை தோட்டத்துக்கு போவோம் அப்படிலாம் சொல்லி ஏங்குனா புலம்புனா தவிச்சா. ஆனா 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது டோட்டலா பின்மாறிட்டா. நேசர் வந்து கதவை தட்டுறதெல்லாம் பார்த்தா கேட்டா, அவளால் எந்திரிச்சு கதவை திறக்க முடியல. இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டா. நம்மளும் அதான், அன்னைக்கு வெறுமையா இருக்கும்போது, குறைவுகள் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நல்லா தேடணும். இப்போ ஓரளவு நம்மளை உயர்த்திட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, கேட்டதை தர்றாரு, கேட்காதையும் தர்றாரு. நம்முடைய பிள்ளைகளை கத்தர் அப்படியே வளர்த்துக்கிட்டே வர்றாரு. நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் அந்தந்த ஸ்தானங்களை நிறுத்தி கொண்டு வர்றாரு. எல்லாம் இப்போ நிறைவா இருந்தபோது அன்னைக்கு இருந்த மாதிரி இயேசுவை நேசிக்க முடியல நிறைய பேருக்கு. இப்போ நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறோம். சத்தம் கேட்குது, அவர் கூப்பிடுற சத்தம் கேட்குது, அவர் தட்டுற சத்தம் கேட்குது, பலிபடத்துல இருந்து சத்தம் வருது, ஊழியக்காரங்க பேசுறாரு, இந்த வேதம் பேசிக்கிட்டே இருக்குது, கையில் எடுக்கும் போதெல்லாம் பேசுது, பாடல் பேசுது, எல்லாம் பேசுது. என்னைக்கு தானே பேசுறாரு, இன்னைக்கு என்ன புதுசாவா பேசுறாரு, எப்பவும் தான் பேசுறாரு. நாளைக்கு நாளைக்கு தேவனுடைய பிள்ளையே, நாளும் நேரங்களும் நம்முடைய கையில இல்லை. கிடைக்கப்பட்ட காலத்தை நீ பயன்படுத்திக்கோ. அதான் ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழும்போது ஒரு வார்த்தை சொல்லி அழுவார், எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகினும் நீ சமாதானத்துக்கு ஏதுவா நீ சிந்தித்தாயானால் உனக்கு நலமா இருக்கும். அடுத்த வாரம் கூட நம்ம இங்க வந்து நிப்போங்கிறதுக்கு என்னங்க நமக்கு கேரண்டி இருக்குது? வாழ்க்கையில கேரண்டி இல்லாத ஒண்ணு மனுஷனுடைய ஜீவன் தான். கேரண்டியே கிடையாது. வீட்டுக்கு கூட நிம்மதியா போய் சேருவோமாங்கிற கேரண்டி கிடையாது. இருக்கிற காலங்கள், இருக்கிற சமயங்கள்ல நேசருடைய அன்பை நினைத்து, அவருடைய அன்பின் ஆழங்களை நினைச்சு அவரோடு பயணிக்கும்படி கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உங்களை நேசிப்பேன்ப்பா? இந்த நேரத்தில் நம்ம சொல்றதே இல்லை. யாரையோ பார்த்து சொல்றோம், உங்களை ரொம்ப நேசிக்கிறோம்ல, அதனால தானே அப்படி சொல்றோம். ஆனா ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்றோம், இயேசுப்பா உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஆண்டவரே? ஆண்டவர் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்காவது வாய் திறந்து சொல்லுங்கப்பா, உங்களை ரொம்ப நேசிப்பேன்ப்பா. எல்லாரை காட்டிலும், என் மனைவியை காட்டிலும், என் கணவனை காட்டிலும், என் பிள்ளையை காட்டிலும், என் உறவுகளை காட்டிலும் நான் ரொம்ப நேசிப்பேன் ஆண்டவரே. நான் இளவயதின் பக்தியை விட்டுட்டேன், அந்த நேசத்தை விட்டுட்டு நல்லா தெரியுது, அது எனக்கே தெரியுது. அதனால தானே சிலருக்கு சர்ச்சில் வந்தாலே தூக்கம் வருது. ஏன்? உங்க பக்தி எங்கேயோ போய் நீங்க எவ்வளவோ பலவீனமா வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வந்து உன்னை அறியாம உன் கண் இங்க மூடிச்சுன்னா உன் பக்தி குறைஞ்சிட்டு நான் சொல்வேன். நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த அவங்க செய்யலை, ஏன் நம்ம மட்டும் செய்யணும்? அவங்களும் ஆராதிக்கலை, அவங்களும் கண்ணை மூடலை. அதான் ஒரு பாஸ்டர் இப்படி சொல்வார், அவங்க கையே தட்ட மாட்டாங்க, அவங்க கண்ணையும் மூட மாட்டாங்க, அவங்க அல்லேலிய சொல்ல மாட்டாங்க, அவங்க ஊழியக்காரனை கனம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் எல்லாரும் நின்னா போவாங்க, போனா வருவாங்க, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் செய்வாங்க. செஞ்சுட்டு அப்படியே அங்கே போயிடுவாங்க. நமக்கு அங்கே போக ஆசையா? நம்ம கை தான் தட்டணும், நம்ம கண்ணை தான் மூடணும், பக்தியை ஆராய்ச்சி நிற்கணும், என்ன ஆத்மாவை போட்டவனே நின்று 2 பேரை விசாரிச்சு தான் போகணும். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய கூட்டம், பாதாளத்தை நோக்கி ஓடுகிற கூட்டம் அல்ல. அதான் சொல்றாரு, உன் நேசத்தையும் உன் இளவயது பக்தியை நினைச்சிட்டேன், அதனால நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற, மறுபடியும் என்கிட்ட வருவியான்னு தான் கேட்கிறார் கர்த்தர். அன்னைக்கு சூலமித்தியால அவ வந்து சாக்கு போக்கு சொல்லி நேசரை விட்டுட்டு ஓடிட்டாளா? அதுக்கப்புறம் நேசர் துவாரத்தின் வழியா கையை நீட்டின உடனே அவ உள்ளம் அன்புனால பொங்கிட்டு, ஐயோ இந்த நேசருக்காக தானே இவ்வளவு நாள் காத்திருந்தேன், ஆசாசையா பேசின என் நேசர் அல்லவா, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனையோ நாத்துல ஏங்கின இந்த சத்தம் அல்லவா, இன்னைக்கு என் நேசரை விட்டுட்டனேன்னு தெருவழியா போனா வேதம் சொல்லுகிறது. அவள் தேடியும் நேசரை காணவில்லை, காவல்காரர் அவளை வஸ்திரத்தை உரிந்து விட்டார்கள். நீ தேவனை தேட வேண்டிய நேரத்தை தேடிவிடு தேவனுடைய பிள்ளையே. காலமும் சமயம் உன் கையில இல்ல. ஒரு சகோதரி எனக்கு தெரியும், தேவன் அவர்களை உயர்த்தினார், அவரை வாழ வைத்தார், நல்ல வசதிகள் பெருகினுச்சு, ஆண்டவரை தேடவே இல்லை, சர்ச்சுக்கு போறதெல்லாம் மறந்துட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் உலகத்துக்குள்ள வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல தன்னுடைய கணவன் ஆக்சிடென்ட் ஆகி ஐசி வார்டில் டாக்டரால கைவிடப்பட்டு இருக்கும்போது அதே ஐசி வார்டில் உட்கார்ந்து நேர்மலன்னு அழுதாங்க, கதறினாங்க, ஆண்டவரே நான் செய்தது தப்பு, என் கணவனுக்கு மாத்திரம் ஒரு விசை நீர் இறங்குவீரானால் என் முழு வாழ்க்கை நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் அவங்க ஒப்பு கொடுத்து அழுதாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை, அவர் அந்த ஜெபத்தை புறக்கணித்தார். ஏன் தெரியுமா? கிருபையின் காலத்துல நீயும் நானும் தேவனண்டை வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, எத்தனை நாள் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார், எத்தனை நாள் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
அவர் சொல்றாரு, அப்பெல்லாம் நீ வாழ்க்கைப்பட்ட போது, நீ வாழ்க்கப்பட்ட போது, நீ எனக்குள்ள வந்த போது, ரட்சிக்கப்பட்ட போது, அபிஷேகத்தில் நிறைஞ்ச போது, நீ அந்நிய பாஷை பெற்ற போது, நீ சத்தியத்தை கேட்ட போது, வசனம் உன்னை ஊடுருவி உன்னை குத்தும் போது, நான் உன்கிட்ட பேசும்போது, நான் தான் உன்கிட்ட பேசினேன்னு நீ நினைக்கும் போது, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லும் போதெல்லாம் உனக்கு ஒரு நேசம் பொங்கி வந்துச்சுல, அந்த நேசம் எங்கங்கிறார். ஒரு வார்த்தை ஆண்டரை பார்த்து சொல்லலாமா இந்த காலை வேளையில? இந்த செய்தியின் நோக்கமே என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? இயேசுவை நேசிக்கிற நேச கூட்டாளிகளா சபை மாறணும், சபை மாறணும், சபை மாறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், ஆசீர்வதிக்காமல் இருக்கலாம், அது ரெண்டாவது. அதை குறித்து நான் இப்போ பேச போகிறதில்ல. நீ தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நேசமும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டே போ. எல்லாரும் பார்த்து உன்னை ஆச்சரியப்படும்படி நீ தேவன் மேலே வச்சிருக்கிற உன் அன்பு உன்னை உயர்த்தும். இந்த அன்பு உன்னை வாழ வைக்கும், இந்த அன்பு உன்னை மேன்மைப்படுத்தும். நான் பொய் சொல்லலை, கட்டு கதையை சொல்ல, அறிஞ்சு உணர்ந்து புரிஞ்சு அதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம், கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. ஒரு மனமாய் உங்களை பார்க்கணும், உன் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் உண்மையாய். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் இந்த காலவேளையில, ஆண்டவரே உங்களை அப்படி நேசிக்கிற ஆண்டவரே, உங்கள் பாசத்தில் மூழ்கி கிடக்கணும் ஆண்டவரே, எப்போ விடியுதுனே தெரியாத அளவுக்கு உங்கள் அன்பு என்னை மூடி இருக்கணும் ஆண்டவரே. ராக்காலம் எப்போ வரும், தூங்குவோம் எப்போ, நான் ஏங்கின இரவுகளை விட ஆண்டவரே எப்போ இரவு வரும், தேவ சமூகத்தில் காத்திருப்போம் நினைத்த இரவுகள் என் வாழ்க்கையில் அதிகம் உண்டு தேவனுடைய பிள்ளையே. அந்த இரவு ஜெபந்தான் என்னை இதுவரைக்கும் நிற்க வைத்து கொண்டிருக்கிறது. அந்த இரவு ஜெபந்தான் என்னை மறுபடியும் தூக்கி எடுக்கிறது. அந்த இரவில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அந்த நிற்கிற அந்த வைராக்கியத்தை பார்த்து தான் இதுவரைக்கும் கர்த்தர் ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். ராத்திரி ஜெபத்தை விட்டுருந்தீங்கன்னா, அதிகாலை ஜெபத்தை விட்டுருந்தீங்கன்னா, பகற்கால ஜெபத்தை விட்டுருந்தீங்கன்னா, தேசத்துக்காக ஜெபிக்கிறத விட்டுருந்தீங்கன்னா, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்கு ஜெபிக்கிறத விட்டுருந்தீங்கன்னா, இந்த ராத்திரி காலை வேளையில் கர்த்தர் உங்கள் இருதயங்களை பாரப்படுத்துவாராக சொல்கிறாரு. அதெல்லாம் நினச்சிருக்கிறேன், ஆனால் இப்போ அதெல்லாம் நீ விட்டுட்ட. அதான் சொல்லிட்டாரு 13ஆம் வசனத்தில், என்னை விட்டு விட்டார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அதே 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம், அதே 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இதில் சொல்றாரு, என்னை விட்டு அவ்வளோ தூரமாக போகிறதுக்கு நான் என்ன அநியாயம் செஞ்சேன்? ஏதாவது நான் அநியாயம் செஞ்சிருந்தா, ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறார் பாருங்களேன், நான் ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சிருந்தா தாராளமாக நீங்கள் என்னை விட்டு தூரமாக போய்க்கலாம். நம்ம அப்படி தானே மனுஷனை விட்டு ஒதுங்கி வருவோம். நம்மளுக்கு பிடிக்கலை, அவங்கள ஏதோ நமக்கு தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம விலகி வருவோம். அது மாதிரி நீங்கள் என்னை விட்டு போகிறதுக்கு நான் என்ன அநியாயமாக செஞ்சுட்டேன்? ஏன் என்னை பிடிக்கல, ஏன் என்னை விட்டுட்டீங்க? எவ்வளோ பரிதாபம் தேவனுடைய பிள்ளைகளை. இதை உணர்ந்து வாசிக்கும் போது உங்கள் கண்கள் இந்த கண்ணீர் வராமல் இருக்காது. ஒரு நேசிக்கிற பிள்ளையால் இதை சும்மா வாசிட்டு போக முடியாது. உள்ள உடஞ்சு ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, என்ன அநியாயத்தை கண்டு நான் கூட்டிட்டு வந்த இஸ்ரவேல் ஜனம் செங்கடலை 2ஆய் பிளக்க செய்யும் போது அவளோடு இருந்தேன். எரிகோ மதில் அவளுக்கு தடையா இருந்த போது அவளோடு இருந்தேன். யோர்தானை 2ஆய் பிரிக்கும் போது அவளோடு இருந்தேன். தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவள் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி நடத்தினேன். அப்படியெல்லாம் அழகாய் நடத்தி வந்த என் ஜனம் என்ன அநியாயம் கண்டு என்னை விட்டு போயிட்டோ தெரியலையே. சபையே உன்னை பார்த்து கத்திருந்த காலவிழா தான் கேட்கிறாரு, ஏன் என்னை விட்டு போயிட்ட? நான் என்ன உனக்கு அநியாயம் செஞ்சேன்? நான் உன்னை தூக்கி சுமக்கலையா? உனக்கு பிள்ளைகளை தரலையா? உன்னை வாழ வைக்கலையாம்மா? உனக்கு நல்ல ஆகாரத்தை தரலையா? 2 வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாரு, 10 வருஷத்துக்கு முந்தைய திரும்பி பாரு, எவ்வளோ அழகா நான் உன்னை நடத்தினேன். ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு இல்லை. நான் என்னைக்காவது உனக்கு அநியாயம் செஞ்சேனா? உன் கால் சறுக்கும் போதெல்லாம் நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன் தானே? உன் ஜீவனை வாரிக்கொள்வதற்கு சத்ரு எத்தனையோ முறை எத்தனித்த போது, சவால் விட்ட போதெல்லாம் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவா இருந்து உன் ஜீவனை மீட்டேன். அப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கும் போது எதுக்காக இப்ப நீ என்னை விட்டு போன? நான் அநியாயமா உனக்கு செஞ்சேன், உனக்காக நான் ரத்தத்தை சிந்தலையா?
உன் ஜெபத்தை நான் கேட்கலையா? நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு அருளலையா? நீ பாட்டுக்க நான் வேண்டான்னு சொல்லி நீ போறதுக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யலையே. சபையே சபையே சபையே, மறுபடி கர்த்தருடைய வார்த்தை அதே தான் சொல்றாரு. என்ன அநியாயத்தை கண்டு அவரை விட்டு போனமா? உன் பிரச்சனை பெருசு நினைச்சியோ? உன் போராட்டம் பெருசு நினைச்சியோ? நீ நான் படுகிற வேதனை பெருசு, இதை மாதிரி யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டான்னு நினைச்சிங்களோ? இல்லை 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 இல்லை. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், இவ்வளவு வேதனையின் மத்தியிலும், இவ்வளவு புறக்கணிப்புகள் மத்தியிலும், இவ்வளவு பரியாசங்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் தேவனை தேடித்தான் ஆகணும். அவரை விட்டு போறதுக்கு அவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு அநியாயம் செய்யல. நன்மையே அன்றி தீமை ஒன்றும் தேவன் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, நடந்து வருகிறதெல்லாம் நன்மைக்கு, நடக்க போவது நன்மைக்கு. இவ்வளோ தேவன் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நேர்த்தியான பாதைகளில் கத்த நம்ம நடத்தி வரும்போது என்னை விட்டு போறது அநியாயங்கிறாரு. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராகவே போயிட்டீங்க, வேஸ்டாகவே போயிட்டீங்க, அதுக்கு என்ன அநியாயத்தை கண்டீங்க அப்படின்னு கேட்குறாரு பவுல். தேவனை நேசிச்சதுக்கு பவுலை ரொம்ப உதாரணமாக சொல்லலாம். ரொம்ப 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 இயேசுவை நேசிக்கிறார். என்னைக்கு கர்த்தர் தெரிந்தெடுச்சாரோ, என்னைக்கு தமஸ்கு போகிற வழியில் கர்த்தர் பவுலை கதனக்காக பிடிச்சாரோ, அன்னையிலிருந்து மரணம் அவரை பிரிக்கிற வரைக்கும் பாடுகள் தான், முட்கள் தான், வேதனை தான், பலவீனம் தான், நிந்த அடி கண் விழிப்பு பிரயாசம் கப்பல் செய்த எல்லாத்துலையும் இருந்திருக்கிறார். அதை சொல்றார் கொரிந்தியர்லையும். ஆனா ஒரு இடத்துல கூட ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சிங்க, எதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிங்க, என்னை விட்டு இதை அகற்றி போடுங்க அவர் கேட்கவே இல்லை. என்னைக்கு ஆண்டவர் அவரை பிடிச்சாரோ அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் இயேசுவை நேசிச்சு அவருக்கு பிரியமான பிள்ளையாவே வாழ்ந்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில வெற்றியா ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லி முடிக்கிறார். இத்தனைக்கு பவுல் சாதாரணமானவர் அல்ல, 10 கோடி சொத்துக்கு அதிபதினு சொல்றாங்க. நிறைய படிச்சிருக்கிறாராம். ஒலிம்பிக் போட்டியில கூட அந்த நாட்களை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. மல்யுத்த வீரர்னு சொல்றாங்க, ஓட்டப்பந்தய வீரர்னு சொல்றாங்க. 3 கண்டங்கள்ல இயேசுவை அறிவிச்சவர், ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கால அறிவிச்சவர். 14,300 மைல்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணாரு சரித்திரம் சொல்லுகிறது. 2 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சாராம். நம்மளால 2 பேருக்கு அறிவிக்க முடியலையே. அந்த பரிசுத்தமான 2 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவித்து விட்டு, இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று, இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் அவரால் தைரியமாய் சொல்ல முடியுமானால் அவருடைய அன்பு எங்கே, நம்முடைய அன்பு எங்கே தேவனுடைய பிள்ளையே? கடைசியா நிருபத்தை 2 தீமோத்தேக்கு எழுதும்போது அவளை எழுதுகிறார். தீமோத்தேக்கு எழுதும்போது வாசிக்க வேண்டாம், 4:13 சொல்லுவார், கார்ப்பு என்பவனுடைய வசத்தில் நான் விட்டு வந்த மேலங்கி எனக்கு கொண்டு வா. இந்த வார்த்தையை வாசித்து திரும்ப அழுதுருக்கிறேன். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 2 தீமோத்தேயு தான் அவர் எழுதல கடைசி நிருபம் என்று. அதுக்கப்புறம் அவருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. அவர் இரத்த சாட்சியை மறித்து விட்டார். மறிக்கும் போது தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, என் மேலங்கி எனக்கு கொண்டு வா, தோல் சுருள்களை எனக்கு கொண்டு வா. அதில் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமல்ல தீமோத்தேயை தியானிக்கும் போது தியானிக்கலாம். அவ்வளோ பரிசுத்தவான். மேலங்கிய கொண்டாப்பா, மேலங்கி கூட இல்லாமல் இருக்கிறேன். அந்த காவல் சிறையில் ரோமர்களால் துன்புறுத்தப்பட்டு மேலங்கி கூட இல்லாமல் இவ்வளவு அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியாமல் இருக்கும்படி அந்த கடிதத்தில் எழுதி தீமோத்தேயுக்கு ஞாபகப்படுத்துகிறாரே தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் எத்தனையோ மாற்று வஸ்திரங்களையும் அங்கிகளையும் நமக்கு கொடுத்திருந்தோம். சில நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை நேசிக்க முடியல. ஏதோ ஒன்று ஆண்டவரை விட்டு பிரிச்சு 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 தூரமாக போய்கிட்டே இருக்குது தேவனுடைய பிள்ளையே. அந்த தூரமாக பிரிக்கிற அந்த பாவத்தில், அந்த தூரமாக பிரிக்கிற சில காரியத்தில் ஆண்டவருடைய அக்கினி இந்த காலையில் விழட்டும். எந்த அக்கினி உன்னை சுட்டரிப்பதற்கு, உன்னுடைய அருவருப்புகளை, உன் பாவங்களை சுட்டரிப்பதற்கு நீ ஒப்பு கொடுக்குறியோ அதே அக்கினி உன்னை வாழ வைக்கும். உன்னை அக்கினி, அந்த அக்கினி உன்னை உயர்த்தும். எந்த அக்கினி உன்னை புடமிடுதோ அதே அக்கினி உன் பேரை மாற்றும், உன் தலையெழுத்தை மாற்றும், உன் சந்ததி பேர் சொல்லும்படி உன்னை வாழ வைக்கும். இந்த அக்கினிக்கு சுத்திகரிக்கிற அக்கினிக்கு நீ உன்னை இந்த காலையில் ஒப்பு கொடுப்பாயானால் உன் எதிர்கால நன்மையாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால். அப்படிப்பட்ட பாவத்தின் மேல, ஆண்டவரை விட்டு பிரிக்கிற சில காரியத்தின் மேல, அருவருப்பு மேல, ரீபா ஷாத்தா ராதா, சிலரை செல்போன் பிரிச்சுட்டு, சிலரை எவ்வளோ பிரித்து கொண்டிருக்கிற நல்ல ஆவில உணர்ந்து நான் அதை பேசுறேன். ரீமா நாகதாராக தூண் ஆஷே தெலகதேரே லேஷதாரதா, இது உனக்கு ரட்சணிய நாள் மகனே, இது ரட்சணிய நாள். திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு, திரும்பி. அப்படியே கரங்கள், விரித்த கரங்கள் உன்னை அழைச்சிட்டே இருக்கிற. நீ வந்துட்டனா, நீ வந்து மட்டும் நில்லு. உன்னை கர்த்தர் உனக்காக அவர் பிடிக்க விரும்புகிறார்.
எல்லாரும் இந்த பாடலை பாடி அப்படி அந்த நேச அனலை புதுப்பிக்கலாமா. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே. தண்ணீர்கள் தணிப்பதில்லையே, நேசரே உந்தன் அன்பினை தண்ணீர்கள் தணிப்பதில்லையே. நேசரே உந்தன் அன்பினை அன்பின் அக்கினி பற்றி எரியுதே. ரேஷதானதா ரீபபானபோ தண்ணீர்கள் தணிப்பதில்லையே. நேசரே உந்தன் அன்பினை தண்ணீர்கள் தணிப்பதில்லையே. நேசரே உந்தன் அன்பினை தண்ணீர்கள் தணிப்பதில்லையே. நேசரே உந்தன் அன்பினை ரஷதார பால ஷாதராக தூனராத்தா தணிக்காது. இனி தண்ணீர் தணிக்காது. உலகமாகிய தண்ணீர் அந்த நேசனல தணிக்காது. கர்த்தர் உன்னை அவருக்காக பிடிக்க விரும்புகிறார். இந்த காலவில் உன் வாழ்க்கை அவருக்கு எழுதி கொடு. நீ அவருக்கு வேண்டும் என்று கேட்கிறார். உன்னை பிடிக்கிறார் கர்த்தர் இந்த காலவில். இந்த காலவில் அவரை திரும்பி வந்துவிடு. சிலருடைய வாழ்க்கையில் ஆக்கினி 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 ஒரு ரேச ஆக்கினி விழுகிறது. சிலருடைய வாழ்க்கை போர்வை போல அந்த நேச ஆக்கினி அப்படியே வந்து மூடுகிறது. நான் பார்க்கிறேன் கர்த்தருடைய ஃப்ளோ, ஆவியானுடைய ஃப்ளோ அப்படியே இறங்கி வருகிறது. ஆவியானுடைய ஃப்ளோ இறங்கி வருகிறது. இன்னைக்கு வேணாடி டெஸ்ட் பண்ணி பாரு. நான் உம்மை நேசிப்பேன் ஒப்பு கொடுத்து பாரு. ரஷ பார பால பார சாரரா சபையே, உன்னோடு கூட கர்த்தர் இடைபடுகிறார். நேச வைராக்கியத்துக்குள்ள வரும்படி கர்த்தர் மறுபடியும் ஒரு விசை உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். சிலரை கர்த்தருக்காக பிடிக்க வேண்டும் என்று ஆசையை எதிர்பார்க்கிறார். ஆசையை எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் நீ பிடிபடாம ஓடுறது போதும். ரீபா ஷாதா ராலேஷே ரேஷகதரதரதரதரபலஷியாந்தரதரபோ. ஏசப்பா ஏசப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவர். அது ஒரு அனல். நேசம் நேசம் ஒரு தீ, நேசம் ஒரு அக்கினி. அது உன்னை பற்றி பிடிச்சிட்டுனா உன்னை விடவே விடாது. நீ தண்ணீர்ல நடக்கும்போது அந்த அக்கினி எரியும் இயேசுவின் நாமத்தினால். நீ ஆளியின் வாழங்களை நடக்கும்போது அந்த அக்கினி எரியும் எரியும் எரியும். அதை அணைக்க முடியும். உலகம் அணைக்காது. உன் குடும்பம் அணைச்சிருமான்னு பயப்பட அணைக்காது. அந்த அக்கினியை என்னைக்கோ ஆண்டவர் சிலர் மேல எல்லாரும் மேல இல்ல, சிலர் மேல என்னைக்கோ உங்களை அறியாம உள்ள போட்டுட்டாரு. அதனாலதான் அப்பப்ப அந்த அக்கினி உங்களை பின்வாங்காம தேவன் அண்டம் இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் அது அந்த அக்கினி இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு இந்த தேவ சமூகம் நிக்க வச்சுட்டே இருக்கு இயேசுவின் நாமத்தினால். அதை உணர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த அக்கினிக்கு மட்டும் உன் வாழ்க்கையை எழுதி கொடுத்துருமா, எழுதி கொடுத்துரு. நான் ஒரு டைரியில் எழுதியே கொடுத்துருக்குறேன். என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஆண்டவரே, இயேசுவுக்கு. நான் மட்டும் இல்லை, என் தலைமுறைகளும் இயேசுவுக்கு, என் சந்ததி இயேசுவுக்கு. எப்பெல்லாம் உள்ள உடைக்கப்படுறீங்களோ, இந்த அதிகாலை ஜெபத்தில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன், ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. இதை சொல்லி பாருங்க, உங்களை அறியாமல் ஒரு தேவ பலன், ஒரு தேவ மகிமை நிரப்பும். ஃபாதர் ஒரு கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வச்சார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜீசஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, ஜீசஸ் நீங்கள் தான் பெஸ்ட்டு, ஜீசஸ் நீங்கள் தான் மஸ்ட்டு, மற்றதெல்லாம் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வச்சார். இந்த அன்புக்குள்ளே நீ என்னைக்கு வர்றியோ திரும்ப நீ பயப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையை நினச்சி நீ எத்தனை அரியரும் உனக்கு இருக்கலாம், எல்லா இன்டர்வியூலையும் நீ அட்டன் பண்ணி ஃபெயிலாக கூட இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன். இந்த நாளை வேணா நீ எழுதி வச்சுக்கோ. அநேகருக்கு முன்பா நீ சாட்சியா நிப்ப. என் வாழ்க்கை இயேசுக்கு எழுதி கொடுத்துட்டேன், இந்த தேவன் என்ன உயர்த்தினார் நீ சொல்லுவமா, சொல்லுவேன். இந்த வேதம் பொய்யுரையாது. அவ நம்மளை அண்டிக் கொள்கிறவளுக்கு அவர் பாக்கியவான்களா இருக்கிறாராம். அதான் இவர் இங்க சொல்றாரு, என்ன அநியாயத்தை கண்டீங்க, என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உன்னை தூக்கி சுமத்தே, உன் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிச்சே, உனக்கு வேண்டிய ஆடைகளை தந்தே, ஆகாரத்தை தந்தே, எல்லாத்தையும் தந்தே. எல்லாம் தரும்போதும் சந்தோஷமா தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொன்னேன், நன்றின்னு சொன்னேன். ஆனால் அப்பப்போ தான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும்ல, எண்ணி எண்ணி துதி செய்வாய்ன்னு. நான் சொல்கிறேன், எண்ணவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி எண்ண முடியும் அவர் செஞ்ச நன்மையை?
அதை நினைச்சு நினைச்சு துதி செய்யறதா அப்படி பரிசுத்தவான் ஏற்றி வச்சிருக்காங்க. நினைச்சு 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 துதி செய்தா. அதை உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அழகா அப்பா எழுதி கொடுக்கிறார் மோசே மூலமா. நீ புசித்து குடித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது, திரட்சிகள் பெருகும் போது, ஆடு மாடுகள் பெருகும் போது, பொண்ணு வெள்ளி எல்லாம் பெருகும் போது, நீ கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஏன் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு? ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை விட்டு நிறைய பேரை பிரிச்சுட்டு போயிருது. அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, பார்க்கறதெல்லாம் தெய்வம் தெய்வம் வழிபட்டு இப்போ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு அநியாயம் செஞ்சுட்டு ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. நேரம் ஆன அப்படின்னால நானே சொல்லிட்டு போறேன். 16ஆம் வசனத்துல சொல்றாரு, உணர்ந்து கொள் என்று சொல்றாரு. 19ஆம் வசனத்துல நீ உணர்ந்து கொள், நீ என்னை விட்டு போறது எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சொல்றாரு. 23ஆம் வசனத்தை சொல்றாரு, நீ உணர்ந்து கொள் என்று சொல்றாரு. யாரை உணர சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை உணர்ந்து பாரு. எங்க என்ன விட்டுட்ட? ஏன் என்ன மறந்த? ஏன் என்ன விட்டு தூரமா போற? சபையே, வார்த்தை முடிக்க போறேன். இந்த மத்தியான வேளையிலே உன்னை உணர்வடையும்படி பரிசுத்த ஆவியானவர் மறுபடி உன்னோடு பேசுகிறார். ஏன் உன்னால கர்த்தரை முழு மனதோடு நேசிக்க முடியல? வேலையை விட ஏன் இயேசு பெருசா தெரியல? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட ஏன் இயேசு பெருசா தெரியல? நீ உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்றார். உணர்வுள்ள இருதயத்தை மாத்திர கர்த்தர் உனக்கு தரலனா நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. லோத்து சிறையா போகும்போது உணர்வடையல. சோதம் குமாராவுக்கு உள்ள போகும்போது அவன் உணர்வடையல. சோதம் குமார தீ பிடிச்சு எரியும் போது உணர்வடையல. தூதர்கள் வந்து எச்சரிக்கும் போது அவனுக்கு உணர்வு வரல. பாண்டர் தூதர் கையை பிடிச்சு இழுத்து விடுறாங்க, அப்பமும் உணர்வு வரல. மனைவி உப்பு தூணாயிட்டா அப்பமும் உணர்வு வராதனால அசுத்தமான ஒரு சந்ததி லோத்தின் மூலமாய் பெற்றெடுப்பதற்கு அவரே காரணமாயிட்டான். எப்பெல்லாம் நீங்களும் நானும் உணர்வடையாமல் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு ஓடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரால் சில கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில அடைபடுகிறது. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. கதவை திறக்கிறாருன்னா சந்தோஷம், ஆனா அடைக்கிறாருன்னா அது எப்படி? இல்லை இல்லை இல்லை, சத்தியத்தை சத்தியமாய் போதித்து தான் எனக்கு பழக்கம். நீ அவருடைய வார்த்தைக்கு உண்மையா உன் இருதய கதவை திறந்து கொடுத்துட்டனா, இதுவரைக்கும் எத்தனை பேர் உங்க வாழ்க்கை கதவை அடைச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு திறப்பார். அதை உணர்ந்துக்கோ. ஏன் என்னை விட்டு தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போல நீ என்ன உணராம ஓடிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் முகத்தை காட்டல, உன் முதுகை என்ன காட்டிட்டு இருக்கிற. முகம் எங்க காட்டப்படுது? உலகத்துக்கு, வேலைக்கு. நான் ப்ரெசென்ட்ல இருக்கிறேன். வேலைக்கு போனவுடனே பஞ்ச் பண்றீங்களே, வந்துட்டோன்னு சொல்றோம்ல, அப்புறம் தானே உங்களுக்கு சம்பளம் ஏறும். அதுக்காவது போய் அந்த நம்ம வந்ததை அங்க பதிவு பண்றோம்ல, அதெல்லாம் தெரிஞ்சிச்சுல. எத்தனை நாள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தோம், எத்தனை நாள் உபாச ஜெபத்துக்கு வந்தோம், எத்தனை நாள் தேவனை தேடி வந்தோம், எத்தனை பேர் அதிகாலை ஜெபத்துல வந்து ஜாயின் பண்ணீங்க. ஏன்னா நமக்கு இப்போ அவரெல்லாம் பெருசு இல்லை. அவர் இயேசுவை என்னைக்காவது ஊறுகா மாதிரி அப்பப்போ வேணும்னா தேவைக்கு தொட்டுக்கலாம். அது எப்படி அவரையே நண்டி அப்படிலாம் போக முடியுமா? எங்களுக்குன்னு குடும்பம் இல்லையா? எங்களுக்குன்னு வேலை இல்லையா? எங்களுக்குன்னு பிள்ளைகள் இல்லையா? அதைத்தான் அவர் சொல்றாரு, நீ உணர்ந்து கொள். நீ உணர்ந்துட்டு எப்பெல்லாம் உணர்வடைகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனண்ட நம்ம திரும்பி வந்துடும். அதான் சொல்றாரு, நீ உணர்வடைந்து என்னண்ட திரும்பி வந்துருந்தா கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆனால் நிறைய பேருக்கு உணர்வடைகிறதே இல்லை. அதான் தாவீது அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்ன உணர்த்தும். 2 வாரம் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாலும் வந்து உனக்கு நிம்மதியாக உன்னால் பாட முடியுதுன்னா உன் இருதயத்தில் உணர்வு இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பந்தியில் உட்காராம உன்னால் சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ முடியுதுன்னா உன் இருதயத்தில் உணர்வு இல்லைன்னு அர்த்தம். சர்ச்சில் நடக்கிற எந்த ஜெபம், இந்த வாரம் முழுசும் ஜெபம் நடந்துச்சு, அதிகாலை ஜெபம் வியாழக்கிழமை முடிஞ்சு, எந்த ஜெபத்துக்கு வராமல் இன்னைக்கு வந்து அழகா உட்காந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டேன்னா உனக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். உணர்வு இருந்தா கண்ணீர் வரும். பேதுரு உணர்வடைஞ்சான், சிலுவையை தூக்கி கொண்டு அப்பா போறாரு, மறுதளிச்சிட்டான். 2 தடவை சேவலுக்கு வந்து 3 தடவை மறுதளிச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறமாவது அவனுடைய இருதயம் உணர்வு. வேதம் அழகா சொல்லும், பேதுரு மனங்கசந்து அழுதான். அழனும் தேவனுடைய பிள்ளை, நீ எத்தனை நேரத்தை தேவ சமூகத்தை விட்டு ஓடுனில்ல? இந்த வேதத்தை கையில் எடுத்து எத்தனை நாள் ஆயிற்று? பாட்டு பாடி எத்தனை நாள் ஆயிற்று? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிச்சு எத்தனை நாள் ஆயிற்று? தேசம் அழிஞ்சிட்டு இருக்கு. நேற்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஜப்பான் நிலநடுக்க வந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கங்கே போர் மேகங்கள் சூழ்ந்திருந்து ஜனங்கள் நிம்மதியாவே வாழலையே, செத்துட்டே இருக்கிறாங்களே. நம்முடைய பகுதியில் கூட எத்தனை துக்க செய்தியில கேட்டுட்டே இருக்கிறோம். இதன் மத்தியில் சந்தோஷமா வாழ்றோம்ல. சந்தோஷமா வாழ்றது தப்புன்னு சொல்லல தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா ஜெபிக்கிறோமா. நான் சாமியல் கூப்பிடும் போது ஒரு வார்த்தை சொன்னார்ல, இதோ இருக்கிறேன். ஏலிட்ட போய் கேட்கும் போது அந்த சாமியல் அப்படிதான் சொல்றாரு, நான் இருக்கிறேன். இருக்கிறீங்களாப்பா? தேவனுக்குள்ள இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க. சர்ச்சில் இருக்கிறீங்க, உயிரோடு இருக்கிறீங்க, ஜீவனோடு இருக்கிறீங்க, சுகத்தோடு இருக்கிறீங்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை.
ஆனா ஆண்டருக்குள்ள இருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்களா? தேவனுடைய அன்புக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படியே உறவுக்குள்ள இருக்கிறீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். எல்லாரும் உலகத்துல இருக்கிறாங்கம்மா, இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை விட நல்லா தான் இருக்கிறான். ஆனா நமக்கு இவ்வளவு நிந்தை, இவ்வளவு பாடு, இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு முட்களின் மீது நடக்கிற அனுபவத்திலும் தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன் என்று என்னை குறித்து நான் தைரியமாய் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை உரைக்க முடியுமானால், தேவனுடைய சபையே, நீ கர்த்தருக்குள் இருக்கிறாயா என்று கர்த்தர் உன்னை செக் பண்ண சொல்றார். இந்த காலை நேரத்தில் தேவனுக்குள்ள இருக்கிறோமா? உலகம் பெருசு. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை, ஞாயிற்றுக்கிழமையும் டியூஷன், ஞாயிற்றுக்கிழமையும் என்னெல்லாமோ நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஜீவன் போற வரைக்கும் ஒரு டைரியில் எழுதி ஆண்டவர்கிட்ட சைன் போட்டு கொடுங்க. ஏசப்பா, என்ன ஜீவன் போற வரைக்கும் ஒரு ஆராதனை கூட நான் விட மாட்டேன். அப்படி நான் விட்டுட்டேன்னா என்கிட்ட கணக்கு கேளுங்க, என்னை நம்புங்கன்னு சொல்லி எழுதி வைங்க. நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்படிலாம் சொல்லிட்டே போறாரா? 32 வசனத்துல சொல்றாரு. 2 அதிகாரம் 32 வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிக்க போறேன். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இல்ல சொல்றாரு. இந்த 2 அதிகாரத்துல வாசிக்கும் போது அநேக வசனங்கள் ஆண்டுடைய உள்ள உடைஞ்சு சொல்றாரு. இதுல சொல்றாரு, என் ஜனங்கள் என்ன மறந்துட்டாங்கம்மா. எப்படி இருந்திருக்கும் இந்த வார்த்தையை சொல்லும் போது? ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறக்க, நகை போட மறக்கல, நல்ல உடவுடுத்த மறக்கல, தன்னை அலங்கரிக்கிறதுக்கெல்லாம் மறக்கல, எல்லாம் சாப்பிட்றதுக்கு மறக்கல, வேலை செய்யறதுக்கு மறக்கல, குடும்பத்தை விசாரிக்க மறக்கல, எதற்கெல்லாம் மறக்கல. ஆனா என்னைய மட்டும் மறந்துட்டாலே. கர்த்தர் மறந்துட்டு வாழ்றீங்களா? இந்த மத்தியான நேரத்தில் தேவனை நீங்களும் நான் மறக்கிறதுக்கு நம்ம யாரு? கலாத்தியர் 3 பவுல் ஒரு வார்த்தை சொல்வாரு, பிரத்யட்சமாய் தேவன் உங்கள் கண்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு நம்ம பைபிளில் போட்டிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்குதான், பவுல் இயேசுவை வரைஞ்சு காட்டினாருன்னு போட்டிருக்கான். அவர் சிலுவையில் எப்படி அடிக்கப்பட்டாருன்னு வரைஞ்சி, எத்தனை ஆணி அடிச்சாங்கன்னு வரைஞ்சி, அவர் எப்படி இருந்தாருங்கிற வரைஞ்சு காட்டி கொடுத்தாருன்னா, அந்த கலாத்திய சபையை பவுல் எவ்வளவு நேசனால வரைஞ்சு காட்டி கொடுத்துருக்காரு. அந்த சபையே தேவனுக்காக ஓட முடியல, ஓட்டத்தை நிறுத்திட்டு உலகத்து பின்ன ஓட ஆரம்பிச்சிட்டு மறந்துட்டு. ஏன்னா இப்போ பவுல் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அதனால தான் கலாத்திய நிருபத்தை எழுத வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பவுலுக்கு. சிறைச்சாலையில் போனவுடனே அவர் செஞ்ச நன்மை, அவருக்காக ஓடின ஓட்டம், அவருக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் மறந்து போச்சு. அதனால தான் பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவருக்காக சிலுவையில் நான் அறையுண்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எல்லாம், அவரே எல்லாம். என்னைக்கு அந்த ஸ்ட்ராங்கான இதுக்குள்ளே வரப்போறீங்க தேவனுடைய பிள்ளைகளை? இனி நான் இல்லைப்பா, நான் இல்லை, என் குடும்பம் இல்லை, என் மேன்மை இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஏசுதான். அதெல்லாம் சொல்லிட்டு இல்லை, எல்லாமே ஏசுமயமாக மாறட்டும். உங்களுக்குள்ள இயேசு, உங்கள் குடும்பங்களுக்குள்ள இயேசு, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இயேசு, உங்கள் வருமானத்துக்குள்ள இயேசு, உங்கள் சுகத்துக்குள்ள இயேசு, உங்கள் செழிப்புக்குள்ள இயேசு, உங்கள் வலப்புறம் இடப்புறம் முன்புறம் பின்புறம் உங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ள அந்த இயேசு, அந்த இயேசுங்கிற சர்க்கிள்குள்ள நீங்க மறைஞ்சு நின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அம்பு ஏறதுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமா பார்த்துட்டு அப்படி ரெடியா அவன் நின்னா கூட, அட்டென்ஷன்ல அவன் நின்னா கூட, ஒன்றும் அந்த இயேசு என்கிற எல்லையை தாண்டி, இயேசு என்கிற அந்த கவரை தாண்டி, இயேசு என்கிற மதிலை தாண்டி உனக்குள்ள வராத இயேசுவின் நாமத்தினால். இது மட்டும் சொல்லி முடிக்கிறேன். காரில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு ஏர் பேக் இருக்கும். விலக்குண்ட காரில் எல்லா பக்கமும் ஏர் பேக்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த கார் இப்படி மோதும் போது அந்த ஏர் பேக் அந்த ப்ரெஷரில் அந்த பேக் ஓப்பன் ஆகி அப்படியே நம்ம மூடும். எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை, அது எப்படி மூடுதுன்னு பார்க்கணும். கார் எதாவது இடிச்சாதான் அது ஓப்பன் ஆகும். சும்மா நம்ம ஆசைப்பட்டவங்கிறக்கா அது ஓப்பன் ஆகாது. அந்த கார் தயாரிக்கிறவனே என் காரை வாங்கினவன் சேஃப்டியாக போகணும், அந்த எந்த டேமேஜும் எந்த இவனுக்கு ஜீவனுக்கு காருக்கு டேமேஜ் வந்தாலும் பரவாயில்ல, இதில் பயணிக்கிற ஜீவனுக்கு டேமேஜ் வந்துடக்கூடாதுன்னு ஞானமாக யோசித்து அந்த காரை உற்பத்தி பண்ணும் போதே ஒரு ஏர் பேக்கை உள்ளே வச்சு அவன் செஞ்சு வச்சிருப்பான்னா, தாயின் கருவில் ஒன்றை உருவாக்கும் போது, ஒன்று அவயவங்கள் ஒன்று இல்லாத போது, ஒன்றை நேர்த்தியாக உருவாக்கும் போது அந்த கிருபை உனக்கு ஏர் பேக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கிருபைக்குள்ளே வந்து மறைந்து கொள். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். நான் பிரசங்கத்தை முடிக்கல, ஒரு சின்ன பாடலை பாடி அப்படியே முடிக்க போறேன். ரீபாலா ஷரத்தாரதோரா, ஒரு சவாலான செய்தி உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நேசிக்கிறாயா? சபையாகி நேச கூட்டாளியே, நீ தேவனை நேசிக்கிறியா? கர்த்தர் இதைத்தான் அந்த மத்தியான வேளை கேட்கிறார். நேசிக்கிறேன் என்று உன்னால் தைரியமாய் சொல்ல முடியுமா? ரீபா ஷாத்தாரா ஷேதரபா, ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.
தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி, இயேசு சீக்கிரமா வரப்போறாருமா, இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அவருக்காக சபையே நீ என்ன செஞ்ச? ஏன் என்னை விட்டு போன? திரும்பி வா, திரும்பி வா சபையே, திரும்பி வா சபையாகிய நேச கூட்டாளியே, நீ தேவனண்டை திரும்பி வா. ஓ, உன்னை கரங்கள் எடுப்பதற்கு கர்த்தர் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ராஷா பாலதார தார காத்து ராஷதா. அநேகர் மேல கர்த்தர் மறுபடியும் ஒரு நேச அக்கினிய, நேச வைராக்கியத்தை, நேச அனல கர்த்தர் ஊற்றுகிறார் இந்த காலை வேளையில. ரீபாலபா போராஷா தரபாபா. வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போன்றது. அது உருகி முடிப்பதற்குள் நீ தேவனுக்காக சாதித்து காட்ட வேண்டும். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன். உன் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போன்றது. அது உருகி முடிப்பதற்குள் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை செய்துவிட வேண்டும். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் மறுபடியும் இந்த காலையில் நம்மை பார்த்து கேட்கிறார். சபையே, தேவனண்டை திரும்பி வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.